இந்த இனிய நவராத்திரியின் 6ஆம் நாள் தேவி காத்யாயனி. நீதியின் வீராங்கனை. வீரம், நேர்மை, மனோதிடம் மற்றும் தெய்வீக விருப்பத்தை குறிக்கும் தேவி இவள். தீமையை அழிப்பவள். அநீதிக்கு எதிராக போராடவும் தடைகளை தாண்டிச் செல்லவும் பக்தர்களுக்கு வலிமை அளிக்கிறாள். அவள் சரியான செயலின் வடிவம். ஆக்ஞா சக்கரத்துடன் தொடர்பு கொண்டவள். உள்ளுணர்வு மற்றும் தெளிவை எழுப்புகிறவள். புருவ மத்தியில் கவனம் செலுத்தி கருநீல ஒளியை காட்சிப்படுத்தி தியானிப்பதின் மூலம் ஒருவர் சத்தியத்தின் வாளை ஏந்த முடியும். அவள் தன்னம்பிக்கை மற்றும் தார்மீக தெளிவை தூண்டுகிறாள். எல்லைகளை அமைக்கவும் துணிச்சலான முடிவுகளை எடுக்கவும் எது சரி என்று உறுதியாக நிற்கவும் நமக்கு உதவுகிறாள். இவளுடைய தியான ஸ்லோகம் இதோ. சகஸ்ரகரதீப்தாங்கிம் அக்ஷராக்தாம்பரோஜ்வலாம் சதுர்புஜாம் ஷவகதாம் நௌமி காத்யாயனி சிவாம். இதன் பொருள், நான் தெய்வீக காத்யாயினியான சிவாவை தியானிக்கிறேன். 1000 கரங்களின் பிரகாசத்துடன், அழியாத மற்றும் நித்தியமான ஆழ்ந்த சிவப்பு நிற மேனியுடன், தெய்வீக வரங்களின் ஒளியுடன் பிரகாசிக்கிறாள் தேவி. 4 கரங்களை கொண்டவள். சவத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். மேலும் ஞானிகளால் வணங்கப்படுபவள். ஷவகதாம், ஒரு சவத்தின் மீது அமர்ந்திருப்பவள் இவள். இது மரணம், அகங்காரம் மற்றும் மாயைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை குறிக்கிறது. நௌமிகா காத்யாயனி, 9 முனிவர்கள் அல்லது ஞானிகளால் வணங்கப்படுபவள். இது நவவியாசா அல்லது நவநாத மரபை குறிக்கிறது. இது இரகசிய மரபுகளில் அவள் போற்றப்படும் நிலையை வர்ணிக்கிறது. தேவி காத்யாயனி நம் அனைவருக்கும் அளவற்ற அருளை வழங்குமாறு பிரார்த்திப்போம்.